இனிய காலை வணக்கம். இன்னைக்கு காலையில் நான் எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? மேடவாக்கத்துலேருந்து ஆல் த வே டு கொரட்டூர். என்னை ரவி சார் ஹீராநந்தானிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப அருமையான ஒரு பயணமாக இருந்தது. ஏன்னா ஐயா ஒரு 12,000 மரக்கன்றுகள் நட்டு அதை வளர்த்துட்ருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறது பறவைகள். இதாவது கொரட்டூர் ஏரியில் பறவைகள் அவ்வளோ அழகாக இங்கே தங்குறாங்க. அவங்களுக்கு நல்ல தூய நீர் கிடைக்கிறதுக்காக நம்மளுடைய கொரட்டூர் பகுதியை சேர்ந்த மக்கள் கேப்சி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நீரோட்டம் இவங்க இங்கே ரெகுலராக வர்றாங்க. வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது இன்றைக்கி எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்டிங்கன்னா 156வது ஞாயிற்றுக்கிழமையாக குழந்தைகள், சுய உதவிக்குழுக்கள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஏரியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் இந்த பறவைகள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னா அவைகள் வாயில்லா ஜீவன்கள் இத்தனை பேரையும் வாழ்த்துகின்றன. அவர்கள் நீடூடி வாழ்க என்று வாழ்த்துகின்றன. ஏன்னா அவங்க தங்கிறதுக்கும் அவங்க உணவு அதிலேருந்து கிடைக்கும், அவங்களுக்கு தேவையான மீன்கள் கிடைக்கும். ஏரியில் பறவைகள் சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இந்த குழு மெம்பர் தான். இவங்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. ஐயா பாருங்கள், இங்கே செடிகளுக்கு தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. இன்னும் சிறார்கள் நிறைய பேர் இங்கே வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு கூட்டு. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மாவை நாங்கள்லாம் சரியாக ஃபோட்டோ எடுக்கலையா, அதனால் அவங்களே எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ அவங்க அம்மாவோட நிற்கிறாங்க பாப்பா. சுய உதவி குழுக்களுக்கு இது கொடுக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், இன்று களப்பணியில் ஈடுபட்டவர்கள் நீர்நிலை தொட்டி அனைவராலும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கீழ்நிலை தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் சேமித்து வைக்கும் பணியில் நமது சிறுவன் குழுவுடைய தொடர் முயற்சி நிச்சயமாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் இந்த ஏரிக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம். இன்றைக்கி வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நம்ம மாலதி அப்பா பற்றி கட்டாயமாக சொல்லுவோம். இவங்க முதல் பெண் டிடெக்டர்னு ஐயா சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இயற்கை தாவரம் நம்ம மாடி தோட்டமாக எப்படி வளர்க்குறது, அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு இவங்க ஃபுல்லாக கைட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்ததுலேருந்து நம்ம எப்படி இந்த மரம் வச்சுருக்கோம், எப்படி தண்ணி ஊற்றுறோம், எல்லாத்தையும் பார்த்து அதில் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மேடம். அவங்க ஒரு பெண் பல்முகத்தன்மையோட விளங்குறது ஒரு பெரிய விஷயம். அவங்கள பாராட்டி அவங்கள வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அல்லது தொடங்கியிருக்கீங்க, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணணும், பிராண்டிங் எப்படி